Hi all, this is Suresh from Carcontrol Driving Academy, training in our car and own car in Chennai at doorstep. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு நேரோ ரோட்ஸில் எப்படி லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டு போகணும். ஓகே, as a beginner என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும், கிளச் கண்ட்ரோல் எப்படி இருக்கணும், பிரேக் கண்ட்ரோல் எப்படி இருக்கணும்னு பார்க்கணும். ஸோ ஆப்போசிட் ஏறி வராங்க, ஏன்னா ரோடே வந்து ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. ஓகே, நீங்கள் கிளச் கண்ட்ரோலில் தான் ஓட்ட முடியும். ஓகே, செகண்ட் கியரோட பைட்டிங் மைண்ட் கிளச்சில் தள்ள முடியும். ஒரு ஆப்ஜெக்ட் வருது, ஒரு ஜட்ஜ்மெண்ட் மேக் பண்ணனாலே கிளச்சை க்ளோஸ் பண்ணி நமக்கு அந்த டைமிங் கிடைக்கும். ப்ரீத்திங் டைம்னு சொல்லுவாங்க. கிளச் ஆக்சஸ் அண்ட் ஆக்சிலரேஷன் இட் செல்ஃப். கிளச் விட்டாலே வண்டி மூவ் ஆகுதுன்னா எவ்வளோ முடியுமோ கிளச்சை க்ளோஸ் பண்ணி தான் போகணும். ஓகே, நிறைய தடவை கிளச் லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப க்ரூஷியல். லெஃப்ட் சைடில் நின்றுட்டு இருப்பாங்க, ரைட் சைட்லேயும் ஆப்ஜெக்ட் மூவிங்கில் இருக்கும். மூவிங் கால்குலேஷன்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ இது எப்போ வரும்னா கொஞ்சம் ஓட்ட ப்ராக்டிஸ் வரும். இந்த ரோட்ஸ்லேயே நம்ம காலையில் மார்னிங்ஸில் நீங்கள் எம்டி டைமில் நீங்கள் இந்த மாதிரி நேரோ ரோட்ஸில் ஓட்டி பழகிட்டிங்கன்னா கொஞ்சம் ரோடு ஃபெமிலியரைஸ் ஆன பிறகு லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். இல்லை அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து கிரவுண்ட்ஸ் வந்ததுன்னா கோன் சிமுலேஷன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஸ்ட்ரிக்டான ரோட்ஸில் நீங்கள் வந்து ஓட்டுற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஆளே இல்லாத ரோட்டில் ஃபஸ்ட்டு ஓட்டிட்டு லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட் நல்லா பிக் ஆகிட்டு தான் இந்த மாதிரி வர முடியும். விஷயம்னா இதில் வந்து மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ் நிறைய இருப்பாங்க. மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம தான் ஸ்லோ பண்ணணும். பாருங்கள், ஆப்போசிட்டில் 2 பேராக வர கதை பேசிட்டு கொஞ்சம் ரைட்டில் வச்ச மாதிரி போங்க. எஸ் 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 ரொம்பவே மோசமான ரோடு அது, பார்த்தாலே தெரியுது. ரொம்ப சின்ன ரோடு, 2 கார் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமான ரோடு யூனோ. ஸோ அதில் வந்து நாங்கள் ஸ்டூடெண்ட் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா அவங்களோட வீடு இங்கே தான் இருக்குது, அதனால் அந்த ட்ரைனிங் போயிட்டுருக்கீங்க. ஓகே, க்ளோஸ் கிளச். எஸ், டைமிங் எடுத்துக்கோங்க. ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வந்துன்னா நம்மளும் அவங்களும் எங்கே மீட் பண்ண போகிறோன்றது கால்குலேஷன் இருக்கும். அதுவும் நம்மளும் ஸ்பீட் பிரேக்கரில் தான் கரெக்டாக மீட் பண்ண போகிறோம். சரியா, ஸ்பீட் பிரேக்கர்னாலே ஃபஸ்ட் கியர் போட்டுருப்பாங்க. கொஞ்சம் ரைட்டில் வச்ச மாதிரி, இன்னும் கொஞ்சம் ரைட்டில் வச்ச மாதிரி போட்டு லெஃப்ட். எஸ், போயிட்டே இருக்கும். செகண்ட் கியர் போட்டு ஹோல்ட் பண்ணிக்கோங்க கிளச். எஸ், நம்ம 2 பேர் எங்கே மீட் பண்ண போகிறோம், இந்த வண்டி எப்படி மீட் பண்ண போகுது, எந்த இடத்துல மீட் பண்ணிட்டு நம்ம எப்படி வழி போகிற ப்ரொஜெக்ஷன் இருக்கா அப்படின்றது க்ரியேட் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஓகே, ஓவர்டேக் பண்ணுறவங்களாம் விட்டுடுங்க. எஸ், போயிட்டே இருக்கும். எஸ், சூப்பர். ஸோ பார்த்தாலே தெரியும், ரைட் சைடில் ஓவர்டேக் பண்ணுறவங்களே மூவிங் ஜட்ஜ்மெண்ட்ஸ் மேக் பண்ணணும். நம்ம வண்டி போகிற வழி இருக்கான்னு கேள்வி கேட்டுகிட்டே இருக்கணும். ஓகே, வண்டி போகிற வழி இருக்கான்னு கேள்வி கேட்டுட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் மேக் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது. ஸோ கிளச் க்ளோஸ் பண்ணி விடணும். ஓகே, அது ரொம்ப க்ரூஷியல். அதில் தெரியும், ஸ்டூடெண்ட் இந்த லெசன் கொடுத்துட்டு ஓட்டிகிட்டு இருக்காங்க கான்ஃபிடென்ட்டாக. வெரி நைஸ், சூப்பர் நைஸ். தூரத்தில் அந்த அம்மா வராங்க, ஆப்போசிட்டில் பைக் வருது. நம்ம வண்டி போகிற ப்ரொஜெக்ஷன் எங்கே இருக்குன்னு கிளச்சை க்ளோஸ் பண்ணி டைமிங் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. எஸ், டைமிங் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு மெயின் ரோட்ஸ் போயிட்டு நம்ம நேரோ ரோட்ஸ் ஆஸ் அ பிகினராக நம்ம வரும்போது ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் மிஸ் ஆகும். நம்ம பாட்டுக்கு கிளச்சை விட்டுட்டு ஸ்பீட்லேயே போகலான்ற மாதிரி மைண்ட் செட் இருக்கும். லெஃப்ட்டில் பைக் நிற்குது, ரைட்டில் வச்ச மாதிரி இருக்கும். நல்லா ரைட்டில் எவ்வளோ வேணால் காமிச்சு எஸ்கேப் பண்ணிவிட்டு கிராஜுவலாக ஸ்டடி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். வண்டர்ஃபுல். ஓகே, வெரி நைஸ். ஸ்பீட் பிரேக்கர் வருது, லெஃப்ட் வந்த மாதிரி இன்னும் வரலாம். ஓகே, கிராஜுவலாக போயிட்டே இருக்க வேண்டியது. வெரி நைஸ். ஸோ நேரோ ரோட்ஸில் ஓட்டுறது வந்து ரொம்ப க்ரூஷியலாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு ஓட்டும்போது. ஓகே, இதெல்லாம் நோட் பண்ணுங்க. போயிட்டே இருக்க வேண்டியது. நேரோ ரோட்ஸில் வந்து லைக் க்ரூஷியலாக இருக்கும். லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட் 4 பாசிபிலிட்டிஸ் சொன்ன மாதிரி. ஸ்டாண்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் 2 பக்கமும் இருக்கும். இல்லை எதர் லெஃப்ட் சைட் ஆர் ரைட் சைட் மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ், இல்லை 2மே மூவிங்கில் நம்ம கூட வரதுக்கு சான்சஸ் இருக்கும். ஆப்போசிட்டில் வரதுக்கும் லெஃப்ட் சைடில் நிற்கிறதும். ஸோ ஆஸ் அ பிகினராக நம்ம வந்து வெஹிக்கிள் போகிற ப்ரொஜெக்ஷன் வந்து வி ஷுட் ஆல்வேஸ் கால்குலேட். அதுக்கேற்ற மாதிரி நம்ம போயிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ எங்கே வந்து ஆப்போசிட்டில் ஒரு பைக் வருதுன்னா நம்ம எங்கே மீட் பண்ண போகிறோம், அந்த இடத்துல லெஃப்ட் சைடில் காலியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அவருக்கும் போகிற வழி இருக்கான்றது நம்ம தான் அனுசரித்து போகணும். 4 பேரோட அனுசரித்து போகணுன்றது வந்து இப்படி தான் வழி ஏற்படுத்தி தரணும். போகலாம் கிராஜுவலாக போட்டோம். வெரி நைஸ். ரிவர்ஸ் ஸ்லோப் மாதிரி ஸ்லோப்பில் இறக்கணும். ஓகே, போயிட்டே இருக்கலாம். நேரோ ரோடு முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு ரீச் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் ட்ரைனிங் இருக்கும். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. திஸ் இஸ் சுரேஷ் ஃப்ரம் கார்கண்ட்ரோல் ட்ரைனிங் அகாடமி, ட்ரைனிங் இன் அவர் கார் அண்ட் ஓன் கார் இன் சென்னை at doorstep.